வணக்கம். டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி ஆக்சுவலாக பழையதெல்லாம் எனக்கு இப்போ நான் சொல்கிறேன். இன்றைக்கி டைம் இருக்கும்போது சொல்லியிருந்தேன். ஸோ டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி அப்படின்னா ஒருத்தங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா பாசிட்டிவாகவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். அதாவது நேர்மறையாகவே தான் இருக்கணும், எதிர்மறை இதை நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி. அதாவது எல்லா உணர்வுகளையும் மறைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், அது எல்லாமே நல்லா தான் நடக்குது, எனக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறது டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் துயரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த மாதிரி நேர்மறையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் சின்ன விஷயம், பாசிட்டிவாக இருந்துட்டு போ, பாசிட்டிவாக இருப்பா, எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் சகஜம்தான்ப்பா, கடந்து போ, சரிங்களா? இப்படி சொல்கிறது தப்பு. அப்படி இருக்கக்கூடாது. அதாவது உனக்கு கடினமாக தான் இருக்குதுன்னு எனக்கு புரியுது, அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பேச விரும்பினால் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறதான் ஆரோக்கியமான பதில். இது கஷ்டம்தான். நம்ம சொல்கிறோம்ல, இந்த ரெட்டைச்சட்டை பயணம் கஷ்டம்தான்ப்பா, உண்மை தான் சொல்வேன் நான், இது கஷ்டம்தான். நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே பபுள் ஃபேஸில் வராது. டெய்லி அழுது சாகணும், செத்து பிழைக்கணுமோ, டெய்லி செத்து பல பிறகு இன்னைக்கு சாவோம் நாளைக்கு எலும்புவோம் அப்படின்னான்னு இருக்க தான் செய்யும். இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத உண்மையை சொல்கிறோம். நான் கவலையே படாமல் ஜாலியாக இருக்கிறேன் இதில் அப்படின்னு சொல்ல மாட்டோம்ல. இதுதான் உண்மையான ஒரு உணர்வுகளை மறைக்காமல் வெளிப்படுத்துகிற தன்மை. ஒருவர் இப்போ தோல்வி அடைஞ்சிட்டார், உடனே தோல்வி அடைஞ்சோன்னே எல்லாமே நல்லதுக்கு தான்ப்பா, நீ தோத்துட்டல்ல, இது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணத்தை கற்பிச்சுட்டு நம்ம உட்காரணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, தோல்வி வலி தர தான் செய்யும். ஆமாம், அவனுக்கு வலிக்க தான் செய்யும், தோல்வினா வலிக்க தானே செய்யும், சமாளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? இதுதான் அதாவது டாக்ஸிக் பாசிட்டிவிட்டினா இப்படி சொல்லுவாங்க. இல்லை, ஒரு ஆரோக்கியமான பதில்னால் இப்படி தான் இருக்கும், சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ கோவமாக இருக்கிறேன், நீங்கள் கோவப்படாதீங்க, நல்லா யோசிங்க. எது கோவப்படுறீங்க, எது நீ கோவப்படாதீங்க, நீங்கள் நல்லா யோசிங்க அப்படின்னா இது ஒரு வகை டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி அப்படின்னு அர்த்தம். நீங்கள் கோபமாக இருக்கிறீங்கள் என்று புரியுது, அந்த காரணமும் இருக்குது. இப்போது நான் கோபப்படுறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சுன்னா அந்த கோபத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறது தான் உண்மையான ஆரோக்கியமான பதிலாக இருக்கும். நீ கோவப்படுற, நீ கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிற, ஸோ கோபம்னா படக்கூடாதுப்பா, அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னா இது தப்பு. இதுதான் எதற்கனாலும் ஒரு டாக்ஸிக்கான ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குறது. என்னை இந்த இதில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு, இந்த இதை ஏன் கோவமே படாது. நான் என் உணர்வுகளை நான் அப்படியே பிரதிபலிக்க தான் நான் ஆசைப்படுறேன். நான் சோகமாக இருந்தால் நான் சோகமாக இருக்க தான் ஆசைப்படுறேன். நான் அழுதால் நான் அழுறதுக்கு ஆசைப்படுறேன், சரிங்களா? நான் சிரித்தா சிரிக்கிறதுக்கு ஆசைப்படுவேன் நான். ஸோ நான் கோபப்படுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கோபத்துக்கு ஒரு ரீசன் இருக்குது. எதுக்குனாலும் நீ கோவப்படாத அமைதியாருன்னு சொன்னால் அது சப்ரஸ் ஆக்குற மாதிரி ஆயிரும். இதை ஒரு பாசிட்டிவை உண்டு பண்ணி இது இருக்கும். நான் என்னைக்காவது கோவப்பட தான் செய்வேன். அந்த கோபத்தில் காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவன் தான் உண்மையான ஒரு ஆரோக்கியமான பதில் சொல்கிறேன். இப்போ நான் போய் ஒருத்தவங்க போய் என்னோட கோபத்தை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், ஒரு விஷயத்துக்காண்டி நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், இப்படிலாம் நடந்திருக்கு, இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த கோபத்தில் நியாயம் இருந்துச்சுன்னா, நீ கோபப்படுதல் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதான் உண்மையான ஆரோக்கியமான பதில். அப்படி இல்லாமல் நீ நீ கோபமே படாத, நல்லா யோசித்து பாரு, அப்படி இரு அப்படின்னா இது எல்லாமே சப்ரஸ் பண்ணி உள்ளே வைக்கிறது. இது என்னைக்காவது வெளியே வெடிக்கும். ஸோ டக்குன்னு கோபம் வரும்போது நானும் டக்குன்னு கோபம் டக்கான்னு பேசிடுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த கோபத்துக்காக தப்பாக கோவப்பட்டேன்னா நான் மாற்றிப்பேன், இல்லை சரியாக தான் கோவப்பட்டேன்னா நான் என்றைக்குமே ஜென்மத்துக்கும் நான் மாற்றவே மாட்டேன். நான் கோபப்பட்டதுக்கான காரணங்கள் இருக்குது, நான் அதனால் கோவப்படுறேன். ஸோ நான் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியில் நான் இருக்கணும்னு ஆசைப்படலை. என் உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறதான் உண்மையான ஒரு பாசிட்டிவிட்டி. அதுதான் உண்மையான பாசிட்டிவிட்டி. நிறைய பேர் இப்போ இந்த இப்போ நிறையா ஒரு ட்ரெண்டாகவே மாறிட்டு இருக்கு. அதாவது ஹோப்பனாம பெரிய எப்போ தேங்க்ஸ் நன்றியே சொல்லிட்டு இருந்தேன், சாரியே சொல்லுங்கப்பா, எதுக்குனாலும் சாரி சொல்லிடுங்க, எதுக்குனாலும் தேங்க்ஸ் சொல்லிடுங்க, இப்படியே எழுதுங்க. என்ன இது? அது கிடையாது. நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வெளியே பட மாட்டீங்க. உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பே அங்கே இல்லாமல் போயிடும். அதுக்கு இருக்கணும். ஸோ
உண்மையான இது என்ன, இதுதான் வந்து நச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னன்னா நச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏன் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டிக்கு எதுக்கு டாக்ஸிக்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நச்சு அப்படின்னா உண்மையான உணர்வுகளை வந்து மறைக்க செய்கிறது. இதுதான் வந்து நச்சு. இதுதான் வந்து நச்சு. நீ வந்து நச்சு இருக்கிற அப்படின்னா உண்மையான உணர்வுகளே நீ வந்து மறைக்கிற. நிறைய மேஸ்குலின் இதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையான உணர்வுகளை மறைக்கிறாங்க. அதுதான் விஷயமே இதில் இருக்குது. நம்ம ஏன் வந்து மேஸ்குலின் வந்து வெளியே வரமாட்டுக்காங்கன்னா ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியில் உட்காந்துக்கிட்டு உண்மையான உணர்வுகளை வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் வந்து அது நிறைய மேஸ்குலின்ட்டு நிறைய இருக்குது. ஏன்னா மேஸ்குலின் வந்து அப்படி சொல்லி சொல்லி இது அவங்க தப்பும் கிடையாது. சொல்லி சொல்லி பார்த்துறாங்க ஆம்பளை பையனை அழக்கூடாது, அது வந்து இதாயிரும் அப்படின்னா அவன் சப்ரஸ் பண்ணி உள்ளே வச்சு 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 என்ன பண்ணியிருக்கான், இதில் அது வந்து பாசிட்டிவிட்டி 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 இதான் கர்வம், இதான் இது அது அதுன்னு சொல்லிட்டு இது வந்து அது யுகமாக மாற்றிட்டாங்க மேஸ்குலின். அதான் திருப்பி நான் சொல்கிறது என்ன, மேஸ்குலினுடைய நேச்சர்ஸே வந்து மாற்றி வச்சுருக்குறாங்க. அதை எடுக்கிறது தான் வந்து மேஸ்குலினுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மன அழுத்தம் வந்து மனச்சோர்வு வந்து இதனால் என்ன ஆச்சுன்னா அதிகரிச்சிடும் உங்களுக்கு. ஸோ அப்போ பிறரின் துயரத்தை வந்து அறியாமலே மதிக்காதது போல் ஆகிறது. ஆமாம், அவங்க துயரத்துக்கு வந்து நீங்கள் வந்து விடு விடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க துயரத்தை நீங்கள் வந்து மதிப்பு அளிக்கலைன்னு அர்த்தம். சரிங்களா, நீ விட்டுரு, அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா கோவப்படாத என்ன அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய துயரத்துக்கு வந்து நீங்கள் வந்து மதிப்பு கொடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அவங்களுடைய உணர்வுகளை இப்போ வந்து நீங்கள் 4 நேரம் வந்து இதான் போலியான நடிக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வராங்க. இப்போ வந்து இப்போ என்கிட்ட வராங்க ஒரு 4 நேரம் வந்து அவங்க வந்து அவங்களுடைய இதை சொல்லும் போது நான் வந்து அவங்கள வந்து இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி சமாதானமே படுத்தி வச்சு நான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க அடுத்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உண்மையான உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தவே மாட்டாங்க. சரிங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்களுடைய உணர்வுகளுக்கு வந்து நான் வாய்ப்பு கொடுக்காம போயிடும். ஆமாம், அதனால தான் நான் வந்து பேசுகிறவங்ககிட்ட வந்து இப்போ இதில் வந்து எப்படின்னா செக்ஸ் ரொம்ப ரொம்ப வந்து இப்போ கிடக்கிற ஒரு இது என்னென்னா இதுதான். இதை வந்து பேசுகிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நம்மளே முந்தி அப்படி தான் இருந்தோம். சரிங்களா, ஸோ அது எல்லாமே என்ன அப்படின்னா உணர்வுகளை மறைச்சி வச்சு தான் எல்லாமே வந்து தப்பாகுது. இது வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு பாசிட்டிவிட்டியை எல்லார் மனதிலும் எல்லாருமே புகுத்திட்டு இருக்கிறாங்க. இது வந்து நிறைய இருக்குது. இது வந்து கொஞ்சம் கிடையாது, நிறையாவே இருக்குது. ஸோ அப்போ நல்லபடி யோசித்து நீ வந்து உணர்வை வந்து ஏற்கணும் அப்படிங்கிறதான் கற்றுக் கொடுக்கணும். நல்லதனமாக யோசிப்பா, ஓகே இதை யோசித்து உன் உணர்வை வந்து நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வந்து வலி தரும், அதையும் வந்து நம்ம கடக்கலாம் அப்படிங்கிற வலி தான் இருக்கும். ஆமாம், ஒத்துக்கணும், வலி இருக்கும்ப்பா, ஆமாம் வலி இருக்க தான் செய்யும், ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்கணும். எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அழலாம், கோபப்படலாம், ஓய்வெடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். நானாக வந்து அழணும்னு நினச்சா நான் பாட்டுக்கு கதறி திடீர்னு அப்போ எனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா பாட்டை போட்டுக்கிட்டு உட்காந்து கதறிக்கிறது அழுவேன். நான் அழுக வராமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுக போட்டு இது பண்ணுவேன். பாட்டு போட்டு அழுத காலங்கள்லாம் இருக்குது எனக்கு. அதுவும் எனக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு 4-5 பாட்டு வச்சுருப்பேன் அழுகிறதுக்குன்னே. ஏதாவது ஒன்று துக்கம் வந்துச்சு, லைட்டாக அழுகை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுற போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அழுது கொட்டிடணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அடுத்து முடிச்சுன்னா அப்புறம் ரிலாக்ஸேஷன் ஆயிரும். ஸோ சிரிக்கிறதும் நான் கண்டுக்கவே மாட்டேன், நான் பாட்டுக்கு சிரிப்பேன். அதான் சொல்கிறேன், எல்லா உணர்வுகளையும் வந்து நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது தான் எனக்குள்ள உள்ள டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி வந்து வெளியேறும். அதே மாதிரி தான் மற்றவங்களையும் நம்ம வந்து கைட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.